ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரப்பா, அவ்வளோதான். சில பேர்லாம் நினைப்பாங்க கடவுள் இன்னொரு யார் அப்படின்னு கேட்டால் சில பேர்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. கடவுள்னா ஒரு சக்தி, அவ்வளோதான். ஆனால் அந்த சக்தி நம்மளை பற்றி அக்கறைப்படுதா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அந்த சக்தி யாருக்கு உதவி செய்யணும்? எனக்கு உதவி செய்யணும், நான் நினச்சதை கொடுக்கணும். அப்போ தான் அவர் கடவுள். இப்போ பொட்டிக்கடை வியாபாரம் மாதிரி தான் ஆக்கிட்டோம் கடவுளை. நான் காசு கொடுத்தா கொடுக்கணும், இல்லைன்னா அவர் கடவுளே கிடையாது. அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறதுனால தான் எந்த மதத்தையும் அவங்க சார மாட்டாங்க. ஒரு கடவுள்னு சில பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆனால் அது அவங்க யார்? அந்த கடவுள் யார்? ஒரு சக்தி. அது ஒரு சக்தி, அவ்வளோதான். எனக்கு உதவி செய்கிற ஒரு சக்தி, அவ்வளோதான். வேணும்னா கும்பிட்டுப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன், அவ்வளோதான். இந்த மைண்ட் செட் அதனால தான் இவங்க ஒரு தனித்துவ முடிவுகளாக ஆகிட்டாங்க. இவங்க இப்போ முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் வந்து எதை சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க, ஓகேவா? ஆனால் நம்பிட்டக்கப்புறம் கூட சில கேள்விகள் வரப்போ கேட்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என்னென்னா அவங்க நம்பத்துக்கு முன்னாடியே நிறைய கேள்வி கேட்குறாங்க. நிறைய கேள்வி கேட்டு தான் அதை நம்பலாமா வேணாமா. ஏன் நான் முன்னாடியே சொன்னேன், யூடியூப்பில் நிறைய பார்க்குறதுனால எது உண்மையான ஃபேக்ட்ஸ், எது பொய்யான ஃபேக்ட்ஸ்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. இது எதுக்குள்ளே வந்துடுச்சு? ரிலிஜனுக்குள்ளேயும் வந்துடுச்சு. அதனால தான் இயேசு நேசிக்கிறார்ன்ற இது போதாது. அவர் நேசிக்கிட்டோம்பா, நேசிச்சா நான் ஏன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்பான். நான் அவர் நேசிக்கிறாருன்னா அப்பயே என்னை கஷ்டப்படுறாரு அப்படி தான் கேட்பான். அவனோட மைண்ட் செட் அப்படி தான் மாறிடுச்சு. ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் சொன்னதுக்கப்புறம் சரி நேசிக்கிறாரு தான், அப்போ வந்து அதான் சொன்னுக்கிறீங்க, ஆனால் எங்கள் அப்பா அம்மா இப்படி இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? உண்மையாலே அவர் என்னை நேசிக்கிறாருன்னா நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும்ல. சரி பணக்காரனாகளோ அது கூட ஆசைப்படல அவங்க. நான் நல்லா வச்சா இருக்கணும்ல, எந்த கஷ்டமும் படாமல். ஆனால் நிறைய கஷ்டம் இவங்களே கொழுப்பெடுத்து என்ன பண்ணுறது, செய்கிறது, அது வேறு விஷயம். இவங்களே கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தேவையில்லாததுக்கெலாம் கடன் வாங்குவாங்க. எல்லாருக்குமே வந்து இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதனால தான் இந்த எந்த ரிலீஜியனையும் நம்ப மாட்டாங்க, ஆனால் கடவுளை நம்புவாங்க. கடவுள் நம்பாதவங்களும் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் கடவுளை நம்புவாங்க, ஆனால் ஒரு சக்தி மாதிரி நினைப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்ததில் இப்போ கடைசியில் பார்க்கலாம்.